ஒரு 3 வயது பெண்ணை என்ன இருக்குது, என்ன தெரியும் இருக்கு, அந்த பெண்ணை அவன் பாலியல் வன்புணர்வு வச்சு சிறைக்கு போயிட்டான். 3 வயது ஆமாம், கலெக்டர் சொல்கிறான் அந்த பெண் மீதும் குற்றம் இருக்குது. பெரியார் நீங்கள் அடித்தட்டு மக்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் தான் இந்த இயக்கம். இப்போ இது பண்ணையார் கட்சியாக மாறிப்போச்சு. உழைக்கும் மக்கள், அனாதை பெண்ணுடைய வழியை உணர்ந்து கொள்ள முடியாத இதுதான் திராவிட இயக்கம். யார் அந்த சார் ஏதோ ஒன்று அந்த அந்த வழக்கு அவசரம், இதுக்கு பின்னாடி உள்ள வழக்கெல்லாம் என்ன தண்டனை கிடைக்கல. இந்த வழக்கு அவசரமாக முடித்து வைக்கப்பட்டு ஞானசேகரன் தான் முதல் குற்றவாளி, ஞானசேகரன் தான் கடைசி குற்றவாளி. ஏழை வாழைகளுக்கு ஒரு நீதி, வசதி படைத்தவர்களுக்கு ஒரு நீதி, இதுதான் சமூக நீதி அரசு திமுக. திங்க் பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க நிவேதிதா சந்திரசேகர். இன்னைக்கு நம்மளோட கேள்விகள் 1000 நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினரா மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள் நம்ம அரங்கத்திற்கு வந்திருக்காங்க. அவரை நேர்காணலுக்கு வரவேற்கலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. பாண்டியன் சார், ரெகுலரா வந்துட்டு இந்த ஆட்சியில் நடக்கக்கூடிய நிறைய விஷயங்களை பத்தி நம்ம பேசிட்டே இருப்போம். நேத்தி ஒரு முக்கியமான ஒரு விஷயம், அதாவது அரசு நடத்தக்கூடிய ஒரு இல்லம், உதவி செய்யக்கூடிய ஒரு இல்லம்ல 13 வயது சிறுமி ஒருத்தவங்க வந்து அங்கே இருக்கக்கூடிய செக்யூரிட்டி கார்டால் வந்து பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். ஆனால் அதுக்கு அமைச்சர் கீதா ஜீவன் அவர்கள் வந்து ஒரு பதில் சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி அவர் மேலே எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் கிடையாது, இப்போ தான் முதல் முறையாக இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வருது. அப்படிங்கும்போது இப்போ விக்டிம் மேலேயே அவங்க ப்ளேம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்களா? ஆமாம், இந்த நிகழ்ச்சிக்கு பின்னணியில் அரசு அதிகாரிகள் காப்பாற்றுவதற்கான முயற்சி. அறிக்கையை அமைச்சர் யார்கிட்ட கேட்டிருப்பாங்கன்னா அதிகாரிகள்கிட்ட கேட்டிருப்பாங்க. என்ன நடந்ததுன்னு அதிகாரிகள்கிட்ட விசாரித்து தனக்கு ரிப்போர்ட்டு வேணும்னு கேட்டிருப்பாங்க. அப்போ அதிகாரியுடைய மனநிலை அப்படி தான் இருக்கும். இப்போ தான் முதல்ல இந்த குற்றத்தை பண்ணியிருக்கான். இந்த 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 வாய்ஸ் நோட்டே எப்படின்னா அதிகாரிகளை காப்பாற்றுவதற்கு. இதை அமைச்சராக இருந்து மக்களிடம் வாக்கு கேட்பவர் அமைச்சர். இப்போ அமைச்சராக இருந்து குறைந்தபட்ச தண்டனையாக அவனுக்கு ஒரு 30 ஆண்டு காலம் அவனை சிறையில் அடைக்கணும். அந்த பெண் ஒரு அனாதை பெண், அப்பா அம்மா இல்லை, அம்மா யாரோ இருக்குதா சொல்கிறாங்க, அதுவும் வந்து பார்ப்பதே இல்லையா, கைகாலெல்லாம் உடைக்கப்பட்டிருக்கு. இதை இந்த மக்களுக்கு கோபம் வந்து அதுக்கு பேர் தான் புரட்சி. கோபம் வராமல் தடுப்பதற்கான முயற்சி தான் இது. நீங்கள் இந்த அதிகாரி எவ்வளோ முட்டாளாக இருக்கான்னு பாருங்கள். மாயபுரத்தில் ஒரு கலெக்டர் ஒரு 3 வயது பெண்ணை என்ன இருக்குது, என்ன தெரியும் இருக்கு, அந்த பெண்ணை அவன் பாலியல் வன்புணர்வு வச்சு சிறைக்கு போயிட்டான். 3 வயது. ஆமாம், கலெக்டர் சொல்கிறான் அந்த பெண் மீதும் குற்றம் இருக்குது. அப்போவே அந்த கலெக்டருக்கு மாற்றிட்டாங்க. அப்போ இவன் எப்படி அந்த மாவட்டத்தில் கலெக்டராக இருந்திருப்பான்? 3 வயது பெண்ணிட்ட என்ன குற்றம் இருக்கும்? இது ஒரு அறிவு சார்ந்த சமூகமா? அது அதான் இப்போ இருக்கக்கூடிய அதிகாரிகளும் சரி அமைச்சர்களும் சரி அவங்களுடைய ஆட்களை பாதுகாத்துக்கிறதுக்காக என்ன பேசுறோம்னு தெரியாம தெரிஞ்சே பேசுறான். என்ன எதையுமே தெரியாமல் நடக்கலாமா? இந்த நாட்டில் நடக்கிற அத்தனை விஷயங்களும் நமக்கு தான் தெரியலையே தவிர மக்களுக்கு அதிகாரிகளும் அமைச்சர்களும் அரசியல்வாதிகளும் கூட்டாக ஒருவரை காப்பாற்றி கொள்வதற்கான முயற்சி தான் இதெல்லாமே. நீங்கள் ஒரு அதிகாரியை ஏதாவது சிக்கலாக நேராக எங்கே போய் விழுகிறான்? அரசியல்வாதிகிட்ட போகிறான். அரசியல்வாதிகிட்ட போனால் அரசியல்வாதி என்ன பண்ணுறான்? அவனுக்கு ஒரு லாபி இருக்குது, அவன் இந்த அதிகாரியை காப்பாற்றுறான். அரசியல்வாதி பாதிக்கப்பட்டால் அதிகாரிகிட்ட போகிறான், அதிகாரி பாதிக்கப்பட்டால் அரசியல்வாதிகிட்ட போகிறான். இல்லை, இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி தெரிஞ்சே பேசுகிறாங்க அப்படிங்கும் போது கூட சரியான வார்த்தைகளை போட்டு பேசணும் இல்லையா சார்? அந்த ஒரு சென்ஸ் கூட இல்லாமல் எப்படி ஒரு அமைச்சரால் பேச முடியும் அப்படிங்கிறது தான். அதிகாரி எழுதி கொடுத்தது அப்படியே காப்பி அடிக்கும் இந்த அம்மா. அதிகாரி எழுதி கொடுத்ததை அப்படியே மைண்டில் எழுதி அதை தாண்டி ஒரு நிமிடம் கூட அதை பற்றி யோசிப்பதற்கு நீங்கள் அது ஒரு அந்த அம்மா ஒரு பெண், கீதா ஜீவனுக்கும் ஒரு பெண் இருக்கும். அப்போ இந்த கோபமே வள்ளியே இந்த கீதா ஜீவனுக்கு. அவங்க அப்பா வந்து ஒரு மூட்டை தூக்குபவர், லோடு மேன். அவர் எம்எல்ஏவாக இருந்தார். அப்போ ஒரு லோடு மேனுடைய மகள், அதாவது ஒரு சுமை தூக்கும் தொழிலாளியுடைய மகள் தான் கீதா ஜீவன். அப்போ அந்த ஆள் சுமை தூக்கும் தொழிலாளியாக எவ்வளவு போராடி இருப்பார். நீங்கள் பிறந்தோன்னே மந்திரியாக வந்துட்டீங்களா? ஆமாம், கீதா ஜீவன் இல்லை. அப்போது ஒரு உழைக்கும் மக்கள், அனாதை பெண்ணுடைய வழியை உணர்ந்து கொள்ள முடியாத இதுதான் திராவிட இயக்கம்.
பெரியார் நீங்கள் அடித்தட்டு மக்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் தான் இந்த இயக்கம். இப்போ இது பண்ணையார் கட்சியாக மாறிப்போச்சு. பல ஆயிரம் கோடிகள் திருடுவதற்கு அமைச்சர் பதவி, எம்எல்ஏ பதவி, நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி, அதிகாரத்தை சுவைப்பதற்கு, அதிகாரத்தை வேட்டையாடுவதற்கான பதவியாக மாறிப்போச்சே தவிர நம்ம என்ன நினச்சிட்ருக்கோம், மக்களை பாதுகாப்பதற்கான பதவி நினச்சிட்ருக்கோம். இந்த பதிலை அந்த அம்மாவை ஒரு 50 வருடம் பின்னோக்கி தள்ளிட்டு போயிடுச்சு. கைகாலில் உடைக்கப்பட்டிருக்கு. அந்த பெண்ணை எதிர்த்து போராடுறா. 13 வயசு. என்ன யார் கேட்க நாதி இல்லை. போய் பார்த்தா அந்த கசக்கி எரியப்பட்ட ஒரு மலரை போல் எந்திரிக்க முடியாமல் அந்த பொண்ணு முணங்கிட்டு கிடக்குறான். இப்படி அவ்வளோ பார்த்ததுக்கு அப்புறமா கூட அமைச்சர் கீதா ஜீவன் வந்துட்டு இதுதான் முதல் முறை அவர் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறது வந்துட்டு அதை எப்படி அவங்களால சொல்ல முடிஞ்சது அப்படிங்கிறத இங்கே ஒரு கேள்வியாக இருக்குது. இல்லைம்மா, இதை விட கொடுமையெல்லாம் இருக்குமா. நான் இன்னொரு ஒரு விஷயம் சொல்கிறேன். பாண்டிச்சேரியில் ஒரு முதலமைச்சர் இருந்தார், டி ராமச்சந்திரன். ராதாபாய்னு ஒரு சமூக நலத்துறை அமைச்சர். சமூக நலத்துறையிலிருந்து பாண்டிச்சேரியில் இந்த பாலியல் வழக்குக்காக, பாண்டிச்சேரி வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸ், நிறைய ஏழை பெண்களை கொண்டு வந்து பாலியல் ரீதியாக பாலியல் தொழிலுக்கு பயன்படுத்துவது வழக்கம். அப்போ அப்படி பிடிபடுகிற பெண்களை ஹோமில் உண்டி போட்டுருவாங்க. சமூக நலத்துறை இல்லத்தில் உண்டி போட்டுருவாங்க. அப்படி போடப்பட்ட பெண்களை நீங்கள் அப்போ அவர் அமைச்சராக இருந்தார், எது சமூக நலத்துறை அமைச்சராக இருந்தார், பின்னாடி அவர் முதலமைச்சராக வந்தார். அவருக்கு வீட்டுக்கு அனுப்பிடணும். இது ரகசியம்லாம் இல்லை, நீதிமன்றத்தில் நடந்த வழக்கு. எவ்வளோ கேவலமான இந்த இயக்கம், திராவிட இயக்கம்னு பாருங்கள். அப்போது அந்த அம்மா ராதாபாய் கமிஷனராக வருது. அந்த அம்மா மலையாளி, கேரளாவை சார்ந்த, திருமணம் செய்து கொள்ளாத ராதாபாய் அந்த அம்மா பேர், அமைச்சராக வருது. இது என்ன பழக்கம்? இது எவ்வளவு சமூக குற்றம் இது. இது நான் அனுமதிக்க மாட்டேன்னு சொல்லுது. அனுமதிக்க மாட்டேன்னு சொன்ன பிறகு அந்த சமூக நலத்துறை அமைச்சர் பின்னால் முதலமைச்சர் ஆகிறார். இதுதான் அவருக்கு தகுதி, முதலமைச்சர் ஆவதற்கு. நேராக அலுவலகத்துக்கு வரார். எங்கே? சமூக நலத்துறை அலுவலகத்துக்கு வராருமா. டி ராமச்சந்திரன் வந்து கேட்குறாரு, என்ன நீ சமூக நலத்துறையில் நீ தான் அமைச்சரா? எனக்கு அனுப்பப்படுகிற பெண்களை தடுத்து நிறுத்திட்டியாம? அந்த அம்மாவை அங்கேயே மானபங்கப்படுத்துறார். எங்கே? அரசு அலுவலகத்தில் மானபங்கப்படுத்தி நீங்கள் அந்த அம்மாவுடைய உடையெல்லாம் கிழிக்கப்படுகிறது. ஒரு சமூக நலத்துறை அமைச்சர் தெருவில் அந்த அம்மா கத்திட்டு அழுதுட்டு ஓடுது. இது வழக்கு பாண்டிச்சேரியில். பின்னால் அவர் என்னவாகிறாரு? முதலமைச்சர் ஆகிறார். இதுதான் திராவிட இயக்கம். திராவிட இயக்கத்தினுடைய அடியில் ஆசிட்டை ஊற்றி அளிக்க வேண்டிய தேவை இருக்குது என்பதை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய யார் ஊடகங்களே இல்லை. ஏன்னா இப்போ நான் அந்த கேள்வியை கேட்கறதுக்கான காரணமே வந்து இவங்க இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து ஊடகங்களுக்கு முன்னாடி தான் வச்சாங்க. அப்படிங்கும்போது முதல் முறை செஞ்சாலுமே குற்றம் தானே. முதல் முறை செஞ்சதுனால வந்து இதுக்கு முன்னாடி குற்றம் இல்லைன்னு அவங்களுக்கு ஏதோ வக்காலத்து வாங்குற மாதிரி தானே இருக்கு. ஆமாம், நீங்கள் தன்னுடைய துறை சார்ந்த அதிகாரிகளை வக்காலத்து வாங்க சொல்லி அந்த ஆதிராட நலத்துறை கமிஷனரை நோட் போட்டு கொடுத்துருக்கார். அவர் வீட்டும் பெண்கள் இருக்கிறார்கள் என்பதை அவர் மறந்துட்டார். ஏழை வாழைகளுக்கு ஒரு நீதி, வசதி படைத்தவர்களுக்கு ஒரு நீதி. இதுதான் சமூக நீதி அரசு திமுக. ஏன்னா இதுக்கு முன்னாடி இப்போ இந்த அண்ணா பல்கலைக்கழகம் அந்த வழக்கு எடுத்துக்கிட்டா கூட அந்த பெண் மேலேயுமே இதே மாதிரியான தாக்குதல்கள்லாம் நடத்தப்பட்டிருக்கு, மிரட்டப்பட்டிருக்காங்க ஒன்று. அதே மாதிரி அவங்கள பற்றின எஃப்ஐஆர் ரிப்போர்ட் வந்து எப்படி வெளியில் வந்துச்சுனே தெரியலை அப்படின்னு ஒரு விஷயங்கள் சொல்லப்படுது. இது என்னன்னா அவங்களுக்கு சார்ந்த ஆட்கள் இருக்கிறதுனால யார் விக்டிமோ அவங்க மேலே வந்து மொத்தப்படியும் தூக்கி போட்டுடுறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை மக்கள் வந்து முன்வைக்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இப்போ இந்த ஞானசேகரன் வழக்கை ஒரே A1 to AZ வரைக்கும் ஒரே குற்றவாளி எப்படி செஞ்சுருக்க முடியும்? யார் அந்த சார் ஏதோ ஒன்று அந்த வழக்கு அவசரம். இதுக்கு பின்னாடி உள்ள வழக்கெல்லாம் இன்னும் தண்டனை கிடைக்கல. இந்த வழக்கு அவசரமாக முடித்து வைக்கப்பட்டு ஞானசேகரன் தான் முதல் குற்றவாளி, ஞானசேகரன் தான் கடைசி குற்றவாளி. இது வந்து முதல் முறை அல்ல ஞானசேகரனுக்கு. அவனுடைய தொலைபேசியில் இருந்த ஆதாரங்கள் அளிக்கப்பட்டது. இதை விட பெரிய கொடுமை என்னென்னா, ஒரு குரூப் 1 அதிகாரி ரவி ராகவேந்திரா, அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ், அவருக்கு 3 பெண் அதிகாரிகளால் அழுத்தம். இது விசாரிக்காதீங்க, இதை நீங்கள் போலி குற்றவாளியை நோக்கி நகர்த்தாதீங்க, விசாரிக்காதீங்க. அதை 3 பெண் உயர் அதிகாரிகள் அவர்கள் கொடுத்த அழுத்தத்தினால ரவி ராகவேந்திரன் என்ன பண்ணிட்டார்? போலீஸ் வேலையை வேணால் தூக்கி போட்டு போயிட்டார். ஏன்?
குற்றவாளிகளை என்னால் மறைக்க முடியாது. உயர் போலீஸ் பெண் அதிகாரிகள் 3 பேர். ஏன் பேரை சொல்லினா அவர்கள் பெண்கள்ங்கிறனால பேரை சொல்லு. மக்களுக்காக காவல்துறை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்தாலே எடுத்துக்க மாட்டேங்கிறாங்களே. இந்த லட்சணத்துல காவல்துறை எப்படி மக்கள் நம்புவாங்க? இல்லைம்மா, அதாவது அருமையான கேள்வி கேட்டீங்க. காவல்துறை இந்த மக்களை காப்பாற்றுங்கிற நம்பிக்கையெல்லாம் போய் ரொம்ப நாளாச்சு. இந்த மக்களை இந்த காவல்துறை காப்பாற்றுங்கிற நம்பிக்கையெல்லாம் போய் ரொம்ப நாள் ஆகிப்போச்சு. உயர்நீதிமன்றத்தில் லட்சம் வழக்கு நிலுவையில் இருக்குது. எதுக்கு? வழக்கு போட மாட்டேங்கிறான், எஃப்ஐஆர் பதிவு பண்ண மாட்டேங்கிறான். ஒவ்வொரு காவல்துறை ஆணையாளர், அதாவது இன்ஸ்பெக்டர் ரேஞ்சில், ஏசி ரேஞ்சில் இருக்கிற எல்லாருக்கும் பல கோடி ரூபாய் சொத்து இருக்குது. பல கோடி, 1 கோடி 2 கோடி இல்லை. இதெல்லாம் இப்படி சட்டத்துக்கு புறம்பாக சம்பாதிக்கிறது. இதை விசாரிக்கிறோம். என்ஃபோர்ஸ்மெண்ட்டு ஒரு 1 லட்சம் அதிகாரிகளை புதுசாக வேலைக்கு போடணும். வருமான வரித்துறை அதிகாரிகளையும் அமலாக்கத்துறை எவ்வளோ அதிகாரிகள் போடணும்? 1 லட்சம் அதிகாரிகள் போட்டால் தான் இவர்கள் பிடிக்க முடியும். இதுதான் இன்றைய நிலை. மணல் கடத்தலில் காசு, மது கடத்தலில் எந்த மதுக்கடை காலையில் 12 மணிக்கு திறந்து ராத்திரி 10 மணிக்கு பூட்டுற சொல்லுங்கள். 24/7 முன்னாடி பூட்டிருக்கோம். பின்னாடி போனீங்கன்னா ஓட்ட வழியாக காசை கொடுத்தீங்கன்னா, காந்தியை தள்ளி விட்டிங்கன்னா அந்த பக்கம் சரக்கு வரும். வேளாண்மை கல்லூரி மாணவிகள் கோகிலவாணி உயிரோடு பஸ்ஸை வச்சு கொளுத்துறானே, அது அவனுக்கு தான் பதவி கிடைக்குது. ஞானசேகரனா அடுத்து யார் குற்றவாளி, யார் பேர் வருது? மா சுப்பிரமணியம் பேர் தான் வருது. ராமதாஸ் அவர்களுக்கும் அன்புமணி ராமதாஸுக்கும் இடையில வந்துட்டு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. இல்லை, உடையாது. பாமகலாம் உடையாது. பாமக உடையாமல் ராமதாஸை அங்கீகரித்து இத்தனை நாள் சர்ச்சைக்கு எடப்பாடி ஒரு முற்றுப்புள்ளி வச்சிட்டார். சௌமியாவும் போது அன்புமணியும் ஒரு கார்ப்பரேட், ஒரு மார்வாடி எப்படி இருப்பார், அதானி அம்பானி எப்படி இருப்பாங்க, அதே போல் லைஃப் ஸ்டைல் அவங்களுக்கு. சௌமியா பார்த்தா ஒரு மார்வாடி பெண்ணு மாதிரி தான் இருக்கு அந்த அம்மா, ஒரு தமிழச்சி மாதிரியே இல்லை. எடப்பாடி என்ன டிமாண்ட்? எனக்கு அண்ணாமலை கூடாதியா. ஏன்னா என்னுடைய கட்சியை பலவீனப்படுத்தக்கூடிய அத்தனை வேலைகளையும் அண்ணாமலை செய்கிறார். திமுகவை வளர்த்துவது, ஆட்சிக்கு கொண்டு வருவது, அதிகாரத்தை கொண்டு வருவதா அண்ணாமலை வேலைனா, அப்புறம் அண்ணாமலை பிஜேபி எப்படி வச்சிருப்பான்? அண்ணாமலை அறிவிக்கப்படாத திமுகவாக மாறிட்டார்.